கடவுளின் அருளை ஜீவகாணி ஒழுக்கத்தால் பெறக்கூடுமே அல்லாது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி அப்படின்னு கேட்கிறார். அதாவது இந்த கடவுளுடைய அருளை சிவகாரணிய ஒழுக்கத்தால, அதாவது உயிர் மேல நம்ம கொண்ட இரக்கத்தால, உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகார செயலால, உயிர் மீது நாம் காட்டக்கூடிய கருணையினால, அன்பினாலதான் பெற முடியும், வேற எதனால பெற முடியாதுன்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்றதா இங்க கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சா மட்டும்தான் இது புரியும். அருள் என்பது கடவுள் தயவு. கடவுளுடைய அருள் அப்படின்னா அந்த அருளோட வல்லவ சக்தியாலதான் இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம், அண்ட சராசரங்கள் எல்லாமும், உயிர்கள் எல்லாமும், இந்த பொருட்கள் எல்லாமும், அப்புறம் இந்த சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மாதிரி இயற்கை பஞ்சபூதங்கள் எல்லாமே சரியாக அதை இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா அது கடவுளுடைய அருளால, அந்த கடவுளுடைய தயவுன்ற அந்த அருளால் தான் அந்த நடக்குது. கடவுள் தயவால இது நடக்குது. ஜீவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு. நம்மள்ட்ட ஜீவகாரணி ஒரு உயிரை கண்டு இன்னொரு உயிர் இறக்கப்படுது இல்லையா, அதுதான் நம்மள்ட்ட இருக்கு. அது நம்மளோட தயவு. கடவுளோட தயவு இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்தையும் சரியா இயக்கி கொண்டிருப்பது அவரோட தயவு. அதுக்கு நம்ம ஐந்தொழில் கூட சொல்லலாம். அந்த ஐந்தொழில் செய்து கொண்டு இறைவன் வந்து இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஜீவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு, சீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம். அப்ப நம்ம யாரு அப்படின்னா நம்ம ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா இயற்கை விளக்கமா இருக்கு. இயற்கை விளக்கமா இருக்கு. இது செயற்கை இல்லை, இது இயற்கை விளக்கமா இருக்கு. இதனால தயவை கொண்டு தயவை பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த சிறு தயவு, நம்ம சின்ன சின்ன அளவுக்கு சில உயிர்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் இல்லையா, அந்த தயவை கொண்டு பெரிய தயவாகிய கடவுள் தயவை நம்ம பெற முடியும். நான் அவர் அனுபவிச்சு சொல்றாரு. எல்லாத்தையும் பூரணமா இறைவனோட அருளை பெற்று அந்த கடவுளை அறிந்து சர்வ வல்லவ சக்தியும் பெற்று அவர் சொல்றாரு, வேற எந்த வழியாலும் அது கடவுளோட அருளை பெற முடியாது, ஜீவகாரணி ஒழுக்கத்தால் மட்டும்தான் கடவுளோட அருளை பெற முடியும் அப்படிங்கிறார். வேறு ஒன்றினால் பெறக்கூடாமே நிச்சயம் அது சத்தியம் சொல்றாரு. இதுக்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அப்படிங்கிறார். இதுக்கு வேற ஒன்றையும் நீங்க அறிய வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு, அதனால் அருளை பெறுவதற்கு ஜீவகாரணமே வழி ஆதலால், இறைவனுடைய அருளை பெறுவதுதான் இந்த மனித பிறப்போட நோக்கம். அப்போ இந்த கடவுளுடைய அருளை பெறுவதற்கு சிவகாரணியம் மட்டும்தான் வழி, வேற எந்த வழியும் இல்லை. வேற எந்த வழியா இருந்தா கூட அது இந்த ஜீவகாரணிய அந்த ஒழுக்கத்துக்கு கொண்டு வர வழியாகத்தான் இருக்குமே தவிர, ஆனா கடவுளுடைய அருளை பெறுவதற்கான வழி அது ஒரே வழி, அது தனி வழி, அது சீவகாரணி ஒழுக்கம் அப்படின்ற உயிரிறக்கம். இந்த உயிரிறக்கத்தால மட்டும்தான் கடவுளுடைய அருளை பெற முடியும்னு சொல்றாங்க.